அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குல்ல, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. லைட்டாக வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கே இவ எதுவும் நூல் வாங்க போகிறனாலே காணுமேன்னு பார்க்குறீங்களா, அதோ வந்துடுச்சு. நாங்கள் வந்து நூல் வாங்க போனோம். இந்த நூல் வந்து நாங்கள் அப்பயே கேட்டோம். அப்போ வந்து 50 ரூபா சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்போ 60 ரூபான்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டு வந்தால் ரேட் ஆகும் போல், எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இந்த ஓனர் வந்து பார்த்தா கூட இந்த வீடியோவை வந்து ஏன் 10 ரூபாய் ஏற்றிங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து மொத்தமாக 10 கட்டு இருந்தது. 10 கட்டு நூல் வந்து 60 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து தாம்பரமில். எனக்கு வந்து அயனாவரத்தில் எவ்வளோலாம் தெரியாது. நான் நூலே ஃபஸ்ட்டு வாங்க மாட்டேன். இது வந்து என் ஃப்ரெண்டு வாங்கிறதுக்காக நாங்கள் போய் கேட்டிருந்தோம். 10 கட்டு 60 ரூபான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். அவர் வந்து 4, 3ன்னு போட்டிருந்தாரு. அப்போனா என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்ச நேரம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் ஏதோ சொன்னார், கடைசியில் எனக்கு மறந்து போயிடுச்சு. சரி, ஓகே காய்ஸ். இது மாதிரி வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட இந்த நூல் விற்றுச்சுன்னா நீங்கள் எவ்வளோன்னு என்கிட்ட சொல்லுங்கள். இல்லை இந்த நூலோட ரேட் இது கம்ஃபர்டபுள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதையும் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த ரேட் தான் இருக்கும் அப்படின்னா ஓகே தான். நான் வந்து என் ஃப்ரெண்டோட நூல் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அவள் வந்து 4 போட்டிருந்தது. அது வந்து 3ன்னு போட்டிருந்துச்சு. அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரில. அதுவும் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.